ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தமிழ்ல இதுவரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவா பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் ஒவ்வொரு நூலா எடுத்துக்கிட்டு, அந்த நூல்ல என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் 3 வீடியோ. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா, பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி நம்மளோட டெலிகிராம் சேனலையும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமொழி 400. ஸோ முதல் கேள்வி பெயரலாம். கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் எது? கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் என குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400. இந்த கேள்விய அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். பொறுத்துக. திரிகடிகம் அப்படின்றத வந்து எழுதியவர் யார் அப்படின்னா நல்லாதனார். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 முன்றுரை அறையனார். சிறுவஞ்சமூலம் காரியாசன். அடுத்த கேள்வி. கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்கப்புலவர் யார்? ஸோ இந்த கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் அப்படின்றதும், கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே அப்படின்றதும் வந்துச்சுனாலே பழமொழி 400ம் முன்றுரை அறையனாரும் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதனால இந்த 2 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கேள்வி. இதுவும் ஒரு பொறுத்துக. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா, களவழி 40 அப்படின்றத வந்து எழுதியவர் யார் அப்படின்னா பொய்கையார். கைநிலை அப்படின்றத எழுதியவர் யாருன்னா புல்லங்காடனார். கார் 40 அப்படின்றது கண்ணங்கூத்தனார். பழமொழி இல்ல பழமொழி 400 அப்படின்றது குடுத்திருப்பாங்க. 2த்துல எது வேணாலும் குடுப்பாங்க. ஸோ அப்படி குடுத்திருந்தாங்கன்னா முன்றுரை அறையனார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்த கேள்வி பார்த்துடலாம். அருமோ நரி நக்கின்று என்று கடல். இது பயின்று வந்த நூல் எது? அருமோ நரி நக்கின்று என்று கடல். இது பயின்று வந்துள்ள நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமொழி 400ன்னு குடுத்திருப்பாங்க. இல்லைன்னா பழமொழின்னு மட்டும் தான் குடுத்திருப்பாங்க. ஸோ அதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி. இந்த கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி அ பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்த லைன் வர கேள்விகள் வந்து பழமொழி 400லேருந்து எடுத்திருக்காங்கன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா, இது அடிக்கடி அடுத்தடுத்த கொஸ்டின்ல நம்ம பார்ப்போம். இந்த "ஆற்றுணா வேண்டுவது இல்" அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். "ஆற்றுணா வேண்டுவது இல்" இப்பழமொழியில் உள்ள "ஆற்றுணா" என்பதன் பொருள் என்ன? ஆற்றுணா என்பதன் பொருள் வந்து வழிநடை உணவு. அடுத்து ஒரு பொறுத்துக. சிறுபஞ்சமூலம் காரியாசான். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். பழமொழி 400 முன்றுரை அறையனார். ஏலாதி கணித மேதாவியார். அடுத்த கேள்வி. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த கொஸ்டின் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடிக்கடி கேட்கறாங்க. கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் அப்படின்றது பழமொழி 400லேருந்து எடுத்திருக்கக்கூடியது. அடுத்த கேள்வி. பொருத்தமான பழமொழியை கண்டறி. அதாவது எதுக்கு பொருத்தமான பழமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் அப்படின்றத எந்த பழமொழி குறிப்பிடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா, ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி. முன்றுரை அறையனார் என்ற பெயரில் உள்ள அறையனார் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஸோ அறையனார் அப்படின்னா அரசன். அடுத்த கேள்வி. ஆற்றுணா வேண்டுவது இல். இப்பதான் நம்ம வந்து பார்த்தோம். கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் அப்படின்றத எந்த பழமொழி குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க. அதே இந்த கேள்வியில வந்து பார்த்தீங்கன்னா, ஆற்றுணா வேண்டுவது இல். இவ்வடியின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி அதோட பொருள் என்ன அப்படின்னா, கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டா. அடுத்த கேள்வியும் பாருங்க. கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் என குறிப்பிடும் இலக்கியம் என்ன அப்படின்னா பழமொழி 400. அடுத்த கேள்வி. பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். இது வந்து பழமொழி 400லேருந்து எடுத்திருக்காங்கன்னு அவங்களே குடுத்துட்டாங்க. பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். இதுல புகாவா என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ புகாவா அப்படின்னா உணவு. அடுத்த கேள்வி. பொருத்தமான பழமொழியை கண்டறிக. எதுக்கு பொருத்தமான பழமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றாரை கற்றாரே காமுறுவர் அப்படின்றதோட பொருத்தமான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பறியும் பாம்பின்கால். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. அடுத்தது பொறுத்துக. ஸோ இது கொஞ்சம் தெரியாத மாரி இருக்கு. அதனால நான் ஒரு தடவ வாசிச்சுடுறேன். அது கரெக்ட்டான இணை, சரியில்லாத இணை அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நான் வாசிச்சுறேன். முல்லைப்பாட்டுக்கு நேரா மதுரை காஞ்சின்னு குடுத்துருக்காங்க. இன்னா நாற்பதிற்கு நேரா வந்து பட்டினப்பாலையும், இந்நிலைக்கு நேரா பழமொழி அப்படின்ற வார்த்தையும், தமிழ்மறை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நேரா நான்மணிக்கடிகையும் குடுத்துருக்காங்க. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பொருந்தாத இணை என்ன அப்படின்னா, இன்னா நாற்பது அப்படின்றது பட்டினப்பாலை அப்படின்னு குடுத்துருக்காங்க. அது பொருந்தாதது. அடுத்த கேள்வி. புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவருக்கே புலனாம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க? பழமொழி. இந்த பழமொழி 400லேருந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்கிறது ஒரு 2, 3 லைன்ஸ் தான். 2, 3 பாடல் அடிகள் தான். அதுக்கு அர்த்தம் இது எல்லாமே இதுலயே நெறைய குடுத்தாச்சு. ஸோ இதுல இருக்கக்கூடியத நீங்க ஞாபகம் வச்சுட்டாலே போதுமானது. அடுத்த கேள்வி. தொடர்களும், அந்த தொடர்கள் இடம்பெற்றுள்ள நூல்களும் குடுத்திருக்காங்க. ஸோ ஆற்றுணா வேண்டுவதில் இது இப்பதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பழமொழி அப்படின்ற நூல்லேருந்து எடுக்கக்கூடியது. நாய்கால் சிறுவிரல் போல். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலடியார்.
மனக்கு விளக்கம் மடவாள். இது வந்து நான்மணிக்கடிகை. அன்பின் வலியது உயிர்நிலை. இது வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள்லேருந்து எடுத்திருக்காங்க.